வணக்கம், வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ஃப்ரை. இதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். கிராம் கணக்கு இது 1/2 கிலோ வெயிட்டில். இதை நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணதை அதில் போட்டு விட்டுறணும். அந்த தண்ணியில் போட்டுட்டோன்னா இதில் குட்டி பூச்சி எதாவது இருந்தால் கூட அதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நாம் தனியாக எடுத்து மசாலா பரட்டலாம். இப்போ அது மாதிரி தான் நான் உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ இதுக்கு நம்ம மசாலா பரட்டிடலாம். அது என்னென்னு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது டேபிள் ஸ்பூன் அளவு 1/2 கிலோ காலிஃப்ளவருக்கு இதில் பச்சரிசி மாவு, நம்ம முறுக்குக்கெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு இது கார்ன்ஃப்ளவர் பவுடர் டேபிள் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். அரிசி மாவு எந்த ஸ்பூனில் எடுத்தோமோ அதே ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் போதும் கார்ன்ஃப்ளவர் பவுடர். இப்போ ஸ்பூன் கணக்குக்கு 5 கிராம் ஸ்பூன் கணக்கு, அது நான் ஃபஸ்ட்டு மாவு வந்து டேபிள் ஸ்பூனு, இது ஸ்பூன் கணக்குக்கு ரெட் சில்லி பவுடர். இதில் மிளகாத்தூளும் இருக்குது. காரமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் அரைச்ச பவுடரு இதை 1 ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன். நான் பிசைஞ்சு பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா நம்ம ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி காரத்தை நீங்கள் கூட்டிக்கோங்க. 1.5 ஸ்பூன் கூட போடலாம். ஸ்பூன் கணக்குக்கு 1.5 ஸ்பூன். உப்பு வந்து ஏற்கனவே நம்ம உப்பில் போட்ட கொதிக்க வச்ச தண்ணியில் காயில் போட்டுக்கோம். அது அவ்வளோ. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் ஜாஸ்தியாக. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பு தயிர் வேண்டாம், மீடியமாக புளிப்பு இருந்தால் போதும். இதில் 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா கொஞ்சம் நல்ல ருசி அதிகமாக காட்டும். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஈரப்பதம் பிசைஞ்சு பார்க்கலாம். பத்தலைன்னா லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கணும். 1 ஸ்பூன் மட்டும் போதும். இப்போ நம்ம இப்படி பிசைகிறப்பமே கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சு பாருங்கள். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உப்பு காரம் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ காலிஃப்ளவரை இது கூட போட்டுடலாம். நம்ம பிசைகிறப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்நேரம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக இந்த காலிஃப்ளவர் மசாலா வந்து இந்த கேப்புக்குள்ளெல்லாம் மசாலா போகணும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. திக்காக இருக்குதுன்னா தண்ணி தெளிச்சிக்கோங்க. நீங்கள் இப்படி பிசையும் போதே உள்ளே இந்த காய்க்குள்ளேயும் கொஞ்சம் மசாலா உங்கள் கையில் உள்ள பேஸ்ட்டை உள்ளே அனுப்புகிற மாதிரி இது பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் தண்ணி பத்தல, லைட்டாக நான் ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி தொளிச்சிக்கலாம். தொளிக்கணும், ஊற்றக்கூடாது. பிசைகிறப்ப கீழே அந்த மசாலா அப்படியே நிற்கும், அதை எடுத்து அப்படியே பிரட்டி விட்டுருங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம். 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் டயம் இருந்தால் கூட 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க நல்லா. ஏன்னா அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா அந்த காய்க்குள்ளே நல்லா இறங்கும். எப்படி நம்ம சிக்கனுக்கு நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி தான். 1/2 மணி நேரம். சிக்கன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுருங்க, உங்கள் டயத்தை பொறுத்து. இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் இதை காட்டுறேன். இப்போ காலிஃப்ளவர் நல்லா ஊறிடுச்சு. மறுபடியும் நம்ம பிசைஞ்சு இது பண்ணிடலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிறப்போ காலிஃப்ளவர் போட்டால் மேல் கோட்டிங் நல்லா ஃப்ரை ஆயிரும். உள்ள காலிஃப்ளவர் வேகாத மாதிரி இருக்கும். மெதுவாக பார்த்து கவனமாக போடுங்க. அவசரப்பட்டு அள்ளி போடாதீங்க. பட்டன் திருப்ப வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. லைட்டாக திருப்பி விட்டுடலாம். காலிஃப்ளவர் நிறையா இருக்குதுன்னு மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. அப்படின்னா தான் நம்ம பிரட்டி விட்டு எடுக்க கரெக்டாக இருக்கும். நம்ம காலிஃப்ளவரை வேக வைக்காமல் வெறும் சுடு தண்ணியில் மட்டும்தான் போட்டு எடுத்துருக்கோம். அதனால் இது காலிஃப்ளவர் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா மீடியமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.